நம்ம ரன்வீர் சிங்கோட துராந்தர் பார்ட் 2 படத்தோட தமிழ் டீசர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பார்ட் 1 டீசர் வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் இப்படி ஒரு படம் வந்துச்சான்னு அந்த படம் 1000 கோடி அடிக்கிற வரை பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரில. ஸோ இப்போ பாருங்கள் பார்ட் 2 தமிழ் டீசர் வந்திருக்கு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரெக்கார்ட் பிரேக் வியூஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. சரி, டீசர் எப்படி இருக்குன்னு பார்த்தா இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா துராந்தர் பார்ட் 1 போஸ்ட் கிரெடிட், அதாவது படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஒரு குட்டி கிளிம்ஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ டீசராக விட்டுருக்காங்க. ஸோ அதாவது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் மாதிரி இப்போ விட்டுருக்காங்க. ஸோ டீசரும் பார்க்க பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ டீசரில் வந்து அந்த விசுவல்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. ஸோ இந்த பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஐஎஸ்ஐ தீவிரவாதிக்கும் அப்புறம் நம்ம ரன்வீர் சிங்கோட அந்த ஃப்ளாஷ்பேக், ஸோ இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி போகதான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க விட்டு அந்த போஸ்டர், ஸோ ரத்த மழை பொழியுதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சினிமாலேயே மார்க்கோக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம்னா நான் இதை தான் சொல்லுவேன், வைலன்ஸுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்ச் 19 துராந்தர் 2வும் டாக்ஸிங் 2 படம் பார்த்தீங்கன்னா சேம் டேட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் தான். ஸோ நீங்கள் இந்த 2 படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த படத்தை பார்க்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.